வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்திரி பேசுறேன். நடிகர் மோகன்லாலுடைய தாயார் சாந்தகுமாரி அம்மாள் 90 வயதில் உடல்நலக் குறைவால் காலமானார். அதற்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. பிரதர் மோகன்லால், only you can console yourself. Friends will stand by you as always. No amount of comforting can compensate a loss like this. Take care. We all love you. கமல்ஹாசன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இது என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் நம்மளால திரும்பி பெற முடியாது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இழப்பு. இப்போ ஹேராம் படத்துல ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. 11 கோடி அந்த ரேஞ்சுக்கு இழப்பு ஏற்பட்டது. அப்போ கமல்ஹாசன் கேட்குறாங்க, இது ஒரு மிகப்பெரிய லாஸ், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. லாஸ் அப்படிங்கிறது திரும்பி பெற முடியாத ஒன்று தான். பணங்கிறது நான் எப்போ வேணாலும் என்னால் திரும்பி சம்பாதிச்சுக்க முடியும். இப்போ என்னுடைய தாயார் இறந்தாங்க, அது என்னால் திரும்ப பெறவே முடியாது. தட் இஸ் இன்ரிப்பேரபிள் லாஸ். அது போனது தான். பணத்தை பொறுத்தவரை எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்க முடியும். இப்போ அது 90 வயதா இருந்தாலும் ஒரு மகனுக்கு அவனுடைய தாய் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு என்ன சொல்றது, நம்ம வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த இழப்புங்கிறது ஒரு மாபெரும் இழப்பு தான். அதை அவரால் மட்டுமே அவருக்கு ஆறுதல் சொல்லிக்க முடியும் அப்படிங்கிறத தான் கமல்ஹாசன் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இதே தான் சிரஞ்சீவியும் தன்னுடைய இரங்கல் செய்தியில சொல்லியிருக்காரு. ஒரு நண்பராக இவங்க 2 பேருமே தங்களுடைய இரங்கலை மோகன்லாலுக்கு, ஏன்னா கமலுக்கு மோகன்லாலை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். 70 வயதுக்கு மேலேயும் கதாநாயகனா நடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, ரசிகர்கள் அதை விரும்புறாங்க. அவங்க தொடர்ந்து நடிக்கணும், எவர் கிரீனா நடிக்கணுங்கிறத விரும்புறாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ரசிகர்கள் விரும்புகிறவரே அவங்க நடிக்கலாம். ஆனால் நடிக்கும் பொழுது அந்த வயதுக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள், அந்த கதாநாயகி ஜோடியா யங் ஹீரோயினை ஜோடியா போடுறது, மரத்தை சுற்றி ஆடுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ விக்ரம் படமே மாபெரும் வெற்றி பெற்றதுக்கு காரணம், கமல்ஹாசன் ஒரு தாத்தாவா வந்தார். அவருக்கு 70 வயசு இப்ப. ஸோ அந்த 70 வயசுக்கு ஏற்ற மாதிரியே அவர் வந்தார். ரியல் லைஃப் இமேஜ், அதாவது சினிமாங்கிறது கற்பனையா இருந்தா கூட ரியல் லைஃப்ல உள்ளதையும் சில விஷயங்கள் பாதிக்கும். 70 வயசுல அவர் ஒரு 18 வயசு சின்ன பொண்ணுக்கு ஜோடியா நடிச்சிருந்து டான்ஸ் ஆடி இருந்தாருன்னா கேவலமா இருந்திருக்கும். ஸோ அவர் தாத்தாவா நடிச்சாரு, ஜோடி இல்லாம நடிச்சாரு. அதுவே அந்த படத்துடைய வெற்றிக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது. அதாவது வயதுக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் அப்படின்னு நம்ம அதை தான் சொல்றோம். வயதுக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் பண்ணி அதுக்கு சும்மா அந்த டான்ஸ் எல்லாம் மரத்தை சுத்தி ஆடாமல் இருந்தால், இப்ப நிறைய மரத்தை சுத்தி டான்ஸ் ஆடுறதெல்லாம் நின்று போச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி இந்த ஜோடி இதெல்லாம் இல்லாமல் இருந்தா நல்லா இருக்கும். இப்ப லேட்டஸ்டா என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, ரஜினி சாய் பல்லவி காம்போ எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் 173வது படத்தில் ரஜினி ஜோடியாக சாய் பல்லவி நடிக்க பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல். ரஜினிகாந்துக்கு ஜோடி சாய் பல்லவி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. பேச்சுவார்த்தை நடப்பதா ஒரு தகவல் வருது. ஸோ இது என்னன்னா, சாய் பல்லவியோட வயசு 33, ஸ்ருதிஹாசனோட வயது 39. கூலி படத்துல ஸ்ருதிஹாசனே கமலுக்கு பொண்ணா நடிச்சது பிறகு இந்த மாதிரி ஒரு ஜோடி இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு ட்ரோல் ஆகும். ஏன்னா நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சின்ன மகள் வயசுல நடிச்சவங்கெல்லாம் திருப்பி ஜோடியா நடிச்சிருக்காங்க. அன்புள்ள ரஜினிகாந்த்ல மீனா எவ்வளவு சின்ன குழந்தையா பேபி மீனாவா நடிச்சவங்க தான் எஜமான்ல ஜோடியா நடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் இப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏத்துக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது அந்த காலகட்டங்கள் இவ்வளவு சோசியல் மீடியா கிடையாது, இவ்வளவு விமர்சனங்கள் கிடையாது, இவ்வளவு ட்ரோல் கிடையாது, ஈஸியா பண்ணிட்டாங்க. பட் இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ கடுமையா ட்ரோல் அடிச்சு பயங்கரமா காலி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணாம வயசுக்கு ஏற்ற மாதிரியாக விஷயங்கள் பண்றது நல்லது. உலகநாயகன் கமல்ஹாசனும் கௌரவ வேடங்களும். உலகநாயகன் கமல்ஹாசன் நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ், கேமியோ அந்த 70களோட இறுதி 80களில் பண்ணியிருக்காரு. பாலச்சந்தர், ஆர்சி சக்தி, பாலு மகேந்திரா, துரை, அப்புறம் ஒய்ஜி மகேந்திரான்னு தனக்கு பிடித்த ஆட்களுக்காக பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம மெயினா ஒரு மெயின் மெனுல சாப்பிடும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு சுவை வேற, ஒரு சைட் டிஷ்ல ஒரு சுவை, அந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷா இதுல பண்ணியிருக்காரு. அதாவது மற்ற படங்கள்ல எல்லாம் ஒவ்வொரு காட்சி வரும். ஆனா பாலச்சந்தர் பொய்க்கால் குதிரை படத்துல படம் ஃபுல்லா போட்டோ வரும். கமல் போட்டோ கமல் ரசிகரா ரவீந்தர் வருவாரு, அந்த மாதிரி வரும். அதுல அந்த இது பொய்க்கால் குதிரைங்கிறது கிரேசி மோகன் எழுதுன மேரேஜ் மேட் இன் சலூன் அப்படிங்கிற டிராமாவை தான் படமாக்குனாரு.
அப்புறம் தில்லுமுள்ளு படத்துல கடைசியில வக்கீல் சாருஹாசனா வருவாரு. கிளைமேக்ஸ்ல எல்லாமே போய் சொல்லும் பொழுது இவரும் கமலஹாசன் வந்து தன்னை சாருஹாசன் லாயர்னு சொல்லிட்டு வருவாரு. மனக்கணக்கு படத்துல வந்து ஒரு டைரக்டரா வருவாரு. டைரக்டரா வந்து ஒரு டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி காம்பாரு. அதுல கேமராமேனா விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு. அழியாத கோலங்கள்ல வந்து கமல் தான் வந்து அந்த மாணவருடைய இப்ப கரண்ட் ஸ்டேஜா வருவாரு. பிளாஷ்பேக் தான் படத்துடைய கதை. அது பாலு மகேந்திராக்காக அவர் பண்ணது. அப்புறம் அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இப்ப தசரதன் வந்து கமலுடைய நண்பர். தசரதன் வந்து கமலோட ஏஜ்ல பெரியவர். களத்தூர் கண்ணம்மால வந்து கூட நடிச்சவர். அவருக்காக சரணமையப்பா படத்துல வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணாரு. அதுல ஒரு பாட்டு கூட பாடியிருப்பாரு. அண்ணா வாடா தம்பி வாடான்னு ஒரு பாட்டு, அது சொந்த குரலையே பாடி கொடுத்தாரு. இந்த மாதிரி. ஆனா கமல் வந்து பக்தி படங்கள்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தசரதனுக்காக தன்னுடைய நண்பனுக்காக நடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த படம் நம்ம இவர் துரை, பசி துரைக்காக ஒரு சின்ன கேமியா கமலஹாசனாவே வந்திருப்பாரு. பசி சத்யா வந்து கமல் வீட்டுல வந்து கமலை பாக்குற மாதிரி படத்துல வந்து உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவரை நேரா மீட் பண்ற மாதிரி ஒரு காட்சி சூப்பரா இருக்கும். அந்த காட்சி ஒய்கி மகேந்திராவுடைய 100வது படம் உருவங்கள் மாறலாம்னு வந்தது. அந்த படத்துல நிறைய கதாநாயகர்கள் வந்து நடிச்சாங்க. எல்லாமே கடவுள தான் வருவாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், அதுக்கப்புறம் கமலஹாசன். ஸோ இந்த மாதிரி அதுல ரஜினி கூட நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த படம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுல ரஜினி இருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாமே எல்லா கதாநாயகர்களுமே இருப்பாங்க. ஒய்ஜி மகேந்திராக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். கமல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு. கமல் வந்து அந்த படத்துல ஒரு பாட்டுக்கு வருவார். காமனுக்கு காமன் மாமனுக்கு மாமன் சாத்திரங்கள் சொல்லும் அந்த பாட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு போவாரு. பிரமாதமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக நிறைய படங்கள்ல வந்து பார்த்தாலே பரவசம் படத்துல வந்து பாலச்சந்தருக்காக கடைசியா அவர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏராளமான படங்கள்ல இந்த மாதிரி குட்டி குட்டி கேமியோ பண்ணியிருக்காரு. இதுல விட்டு போனதை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதுல உங்களுக்கு எது பிடித்த உலகநாயகனுடைய கேமியோவோ ஒரு கெஸ்ட் ரோலோ எது அப்படின்னு சொல்லுங்க. ப்ரொஃபசர் ஏஎஸ் பிரகாசம் அவர்களுடைய பேட்டி, அது 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பேட்டி. அது இப்ப வந்து நமக்கு காமிச்சிச்சு யூடியூப்ல. ஸோ அதை பார்த்தேன். ஏன்னா ப்ரொஃபசர் ஏஎஸ் பிரகாசம் தான் கமலஹாசன் அவர்களை கதாநாயகன் ஆக்குனது பட்டாம்பூச்சி படத்துல. ப்ரொஃபசர் ஏஎஸ் பிரகாசத்தை பொறுத்தவரையே அவர் வந்து முக்தா பிலிம்ஸ், முக்தா சீனிவாசன் படங்கள், அந்த மாதிரி படங்கள், சூரியகாந்தி படத்துக்குலாம் அவர் தான் கதை வசனம். அவர் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பண்றதுல கெட்டிக்காரரு. ஹாலிவுட் படங்களை பத்திலாம் அவர் நல்ல நாலேஜ் உண்டு. ப்ரொஃபசர் பேராசிரியராக இருந்தவர். அப்படி இருந்து சினிமாவுக்கு வந்தவர். அவருக்கு கமல்னா ரொம்ப பிடிக்கும். அவர் முதல்ல அவருக்கு ஒரு இயக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து டைரக்ட் பண்றதுக்கு ஒருத்தர் வாய்ப்பு கிடைக்குது. நீங்க யாரை வேணா ஹீரோவா போட்டுக்கங்க, என்ன கதையை வேணா எடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய படங்கள்ல வந்து கமலஹாசன் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. சினிமா பைத்தியம், அந்த மாதிரி பருவ காலம்னு ஒரு படம் 1974 வந்த படம். அதுல 4 சீனோ 5 சீனோ தான் வரும். இருந்தாலும் கமல் நடிச்சாராம். ஏன்னா பிரகாசம் படத்துல நடிக்கணுங்கிறதுக்காக நடிச்சிருக்காரு அந்த காலகட்டத்துல. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்த பொழுது இது வந்து ஒரு காதல் படமா எடுப்போம். அதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் குடும்ப படமா நம்ம எடுத்திருக்கோம். இந்த படம் காதல் படமா எடுப்போம். காதல் படம்னா ஒரு காதல் இளவரசன் மாதிரி ஒருத்தன் வேணும். அவருக்கு உடனே தோணுனது வந்து கமலஹாசன் தான். கமலஹாசன கதாநாயகன். அதுக்கு முன்னாடி கமல் வந்து செகண்ட் ஹீரோ அந்த மாதிரிலாம் வருவாரு. அப்ப கமல்கிட்ட சொன்னேன், நீங்க கதாநாயகன். கமல் ரொம்ப அடக்கமானவர். அவர் வந்து ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னாரு. ஆனா நீங்க தான் நல்லவன் வல்லவன், நீங்க தான் இந்த படத்துல முழு கதாநாயகன் நான் சொன்னேன். அவரு அதுக்கும் ஓகே சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொன்னாரு. அவரை ரொம்ப அடக்கமானவர் அப்படிங்கிறத நல்லா அழுத்தி சொன்னாரு. பிற்பாடு அவர் தான் உலகநாயகன், சகலகலா வல்லவன் என்னென்னமோ பேர் எடுத்துட்டாரு. ஸோ அப்படி இருந்து அந்த படத்துல அவர் பண்ணும்பொழுது முதல் படம் அவர் கதாநாயகன் நடிச்சாரு. அந்த கிளைமேக்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க ஹீரோயிசமா பண்ணாம ரொம்ப யதார்த்தமா பண்ணிருக்கீங்க சார் அப்படின்னு என்ன பாராட்டினாரு. எனக்கும் அது முதல் படம் டைரக்டரா, கமலுக்கும் கதாநாயகனா முதல் படம். கமலை கதாநாயகன் ஆக்கின பெருமை எனக்கு உண்டு பட்டாம்பூச்சி படத்துல அப்படிங்கிறத அவர் ரொம்ப பெருமையா சொன்னாரு. பிற்பாடு அபூர்வசோதரர்கள் படம்லாம் வந்த பொழுது, கமலுக்கு பாராட்டு விழா நடந்த பொழுது, அப்ப பாலச்சந்தர் பேசும்பொழுது, நான் வந்து கமலஹாசனை வந்து அண்ணாந்து பாக்குறேன், என் உயரத்துக்கு போயிருக்கான், எங்கேயோ போயிட்டான், நான் அவனை அண்ணாந்து பாக்குறேன்னு பாலச்சந்தர் பேசினாரு. கமல் வந்து இந்த மாதிரி பதில் சொல்றதுல எல்லாம் கெட்டிக்காரரு. அதுக்கு அவரு கமல் பேசும்பொழுது இந்த பிரகாசம் இருக்காரு,
பாலச்சந்தர் சார் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே என்ன தூக்கி போட்டு பிடிக்கிறாங்க. குழந்தைய தூக்கி போடுறப்ப அண்ணாந்து தான் பார்க்கணும் அப்படின்னாரு. அப்புறம் ரெண்டு பேரையுமே மறக்காம, அதாவது பாலச்சந்தர் பிரகாசம் ரெண்டு பேருமே மறக்காம, ஏன்னா பிரகாசம் முதல் படத்துல இவர் இது பட்டாம்பூச்சியில கதாநாயகனாக்குறவர். அதுக்கப்புறம் அது அவருக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கமலா பெரிய ஷேப் பண்ணதுல பாலச்சந்தர். எனக்கு உடல் கொடுத்தவர் பிரகாசம், உயிர் கொடுத்தவர் கே பாலச்சந்தர்னு ரெண்டு பேருமே பாராட்டி பேசினாரு அப்படின்னு சொல்லி நெகிழ்ந்து போய் சொல்றாரு பிரகாசம்.